இந்த எச்சரிக்கை மணி தான் உங்களுக்கு எங்கே அடிச்சதோ தெரில, இப்படி பித்தம் முடிச்ச மாதிரி கலகிக்கிட்டு இப்படி பேச சொல்லுது உங்களுக்கு. விஜயை நோக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா தற்குறித்தனமான ஒரு வார்த்தை வர்றீங்க. ஸோ சேகர் பாபு நாட்டில் சனி பிடிச்சி ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பேசுகிறாரு. ஆனால் விஜயும் ஆதவர்ஜனாவும் பேசின பேச்சு தமிழ்நாட்டு மக்களை பிடித்த சனியும் பிணியும் இனி விலகும்னு நினைக்கிறேன். நான் ஆதவர்ஜனா யார் அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களை பற்றி கேள்வி கேளு அப்படின்னாக்கா, இப்போ ஆதவர்ஜன் யாருன்றத ஸ்டாலின்கிட்ட போய் கேள்வி. நார்த்தி மார்ட்டின் யாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்டீங்கன்னா தெரியும். நீ என்ன பண்ற, அந்த கூட்டணி சேர்ந்து அந்த கொடுத்த அந்த சீட் எனக்கு வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு ஆலோசனை வசதி நீங்கள் சுயேட்சை இல்லைங்க. கூட்டணி தர்மம்ன்ற ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு கூட்டணி தர்மம். ஆமா, எலெக்ஷனை சந்திக்க தான் கூட்டணி தர்மம். எலெக்ஷன் பீரியட் முடிஞ்சிருச்சுனாலே ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 3 வருஷம் ஒருத்தன் ஹனிமூன் கொண்டாடினா அது பேர் ஹனிமூனா? அதே திருமாவளவன் தான் சொன்னார் திமுக என்பது கொடிய விஷப்பாம்பன். ஆமாம் சொன்னார். அந்த கூட்டத்தில் இப்போ உனக்கு என்ன வேலை? இப்போ அரசியலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் அரசியல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அரசியல்வாதியாக இருக்கணும்? சினிமாலேருந்து வந்தவர் தானே இவர். சினிமா செய்தின்றாரு விஜய் பேசினாரு. ஃபுல்லாக சினிமா சம்பந்தம் தான் பேசியிருக்காரு. அம்பேத்கர் வந்து சினிமா நடிச்சிருக்காரா? நான் சினிமா செய்தி பார்க்கலனாக்கா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றி அங்கே பேசின நபர் யாருன்னா அம்பேத்கரின் பேரன். அம்பேத்கரின் பேரன் உங்களுக்கு சினிமாக்காரன் ஆகிட்டாங்க. விஜய் பேசுவதை நீங்கள் விஜயை இழிவுபடுத்துவதாக நினைத்து உங்கள் மீது நீங்களே சேர்த்தவாறு இறச்சிக்கிறீங்க. அதனால தான் மக்களும் சேர்த்து தூக்கி அடித்தான். இந்த சொல்லாடலை பயன்படுத்தினால் இனிமேது வன்கொடுமை சட்டத்தை அவர்கள் மீது பயன்படுத்தி அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை தாவேக்க எடுக்கணுன்றதை நான் கோரிக்கை வைக்கிறேன். விஜய் வந்து நீங்கள் வாங்க நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், இல்லை நம்ம அதிகாரத்தில் பங்கு கொள்ளலாம், என்ன வேணால் பேசிட்டோம். நான் அதிகாரத்தில் பங்கு கொள்ள விரும்பவில்லை, நான் திமுகவிடம் அடிமையாகத்தான் இருக்க விரும்புகிறேன்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் அப்படிலாம் சொல்லாமல் இப்படி ஒரு அழுத்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நைட்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ வந்து ஒரு பொது தொகுதியில் நிற்க விடாத அளவுக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் என்ன திரைமறைவு அப்படின்னதுக்கு அடக்கம் வரும் அத்துமீறு இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார் நேற்று அரசியல் களம் விஜய் பேசினதான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. குறிப்பாக அவர் பேசும்போது 200 தொகுதிகளை வெற்றி விடுவோம் அப்படின்னு இருமாப்போடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை அமைச்சர் சேகர் பாபுட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது இவர் சொல்றாரு தற்குறித்தனமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே தற்குறித்தனமாக தான் பேசியிருக்காரா இல்லை அறிவு சார்ந்து பேசியிருக்காரா விஜய்? இந்த போர்ட்டர் மாதிரி இது முன்னாடி பேசினார் அவர் தானே சேகர் பாபு? அமைச்சர் சேகர் பாபு தம்பி லக்கேஜை தூக்குற மாதிரி உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லி ஒருத்தர் பேசினார் அவர் தானே சேகர் பாபு? அப்படின்னு சொல்லலாம். அவர் தான். சரி, ரைட். இப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா தற்குறித்தனமாக விஜய் பேசுகிறான்னு சொல்கிறாரு. ஆமாம். ஸோ சேகர் பாபு நாட்டில் சனி பிடிச்சி ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பேசுகிறாரு. ஆனால் விஜயும் ஆதவர்ஜனாவும் பேசின பேச்சு தமிழ்நாட்டு மக்களை பிடித்த சனியும் பிணியும் இனி விலகும்னு நினைக்கிறேன். நான் அதற்கான பேச்சாக பேசுனதுனால தான் சேகர் பாபு அடிச்சு அடியில் எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா கிட்டத்தட்ட அவருக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு பேச்சின் தாக்கம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் தம்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆதவர்ஜனாவா அப்படின்னா யாருன்னு தெரிலங்கிறாரு. அப்போ மெமரி லாஸ் ஆகிடுச்சு தானே அர்த்தம். சரி, ரெண்டாவது சேகர் பாபு இவ்வளோ பேசக்கூடிய சேகர் பாபு முதல்ல நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்க பழகுங்க. நீங்கள் ஸ்டாலின் போனார்னா அப்படியே தரையை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறீங்க. ஏன் தரையை பார்த்து நடந்து போகிறான்னு நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அரசியல் களத்தை பற்றி பேசுவதற்கான எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் எந்த துறை சார்ந்த அமைச்சர்? எந்த துறை சார் அவர்? அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர். ஆன்மீகத்துறையில் இருந்து கொண்டு பேச வேண்டிய பேச்சு அதெல்லாம். ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி சொற்களை பயன்படுத்துவார்கள்னு ஒன்று இருக்குது தம்பி. இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடந்து போகிற எறும்பை மிதித்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மத வழிபாட்டின்படி போகக்கூடிய நபர்களும் பேசும்பொழுது நுண்கிருமிகள் போய் அதை கூட இறந்து போகக்கூடாதுன்னு வாயில் க்ளவுஸ் போட்டு நடக்கக்கூடிய நபர்களும் இந்த இடத்தில் இந்த சமூகத்தில் எந்த பிளவாட அரசியலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களும் பார்த்து வளர்த்த இந்த அரசியல் மேடை இந்த தமிழ் மண்ணை இந்த கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை விஜயை நோக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா தற்குறித்தனமான ஒரு வார்த்தை வர்றீங்க. அதனால தான் விஜய் முன்னக்கூடியே சொல்லிட்டாரு இந்த அகம்பாவம் 200 தொகுதியோ நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி இந்த இருமாப்போடு அழைகின்ற இந்த எகத்தாளம் பேசுகின்ற கூட்டத்தை என் கூட்டத்தோடு சேர்ந்து நான் உங்களை எச்சரிக்கிறேன்னாரு. இந்த எச்சரிக்கை மணி தான் உங்களுக்கு எங்கே அடிச்சதோ தெரில, இப்படி பித்தம் முடிச்ச மாதிரி கலகிக்கிட்டு இப்படி பேச சொல்லுது உங்களுக்கு. முதல்ல சேகர் பாபு அவர்களுடைய
துறை சார்ந்து அந்த துறை வரைக்கும் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காருன்ற நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு மாறுதலோ ஒரு முன்னெடுப்பு எடுத்தது கிடையாது. பழனி மாநாடு நடத்தினாரே, அது மீது அவர் மீது வழக்கே தொடரணும். ஓ, ஏன்னா மாநாடு நடத்துனீங்க சரி, அதில் மாணவ பிள்ளைகளை வந்து கந்த சஷ்டி கவசம் சொல்ல வைப்போம் தீர்மானம் நிறைவேற்றுனீங்களே, யார் கொடுத்தது அதிகாரம் உங்களுக்கு? எப்படி நீங்கள் செய்யலாம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்கிறது, ஒரு மதத்தை பற்றி எந்த ரூபத்திலையும் எந்த வடிவத்திலையும் இங்கே அனுமதி கிடையாது பள்ளிகள் கல்லூரிகளில். நீங்கள் மாணவ பிள்ளைகளை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்ல வைக்கிறீங்கன்னும் பொழுது அங்கவே சேகர் பாபு டோட்டல் ஃபெயிலியர், ஹீஸ் அன்ஃபிட் ஃபார் தட். அந்த துறை சார்ந்த ஒரு புரிதல் கிடையாது. இன்றைக்கு இப்படி தற்கொலைத்தனமாக பேசிக்கொண்டிருக்கீங்க. குறிப்பாக ஆதவர்ஜனை பற்றி கேட்கும் பொழுது ஆதவர்ஜன் சொன்ன மேட்டை நீங்கள் கவனிங்க. அவர் இன்னும் ஒரு அடி ஓங்கி அடித்தார். ஒரு குடும்பத்தில் பிறந்ததாலேயே நாடாள முடியும், அவர்தான் முதலமைச்சராக வர முடியும் நினைக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் மாற்றி அமைக்கணும்னாரு. இதை குறித்து கேள்வி கேட்கும்போது ஆதவர்ஜனா யார் அது, எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களை பற்றி கேள்வி கேளு அப்படின்னாக்கா, அப்போ ஆதவர்ஜன் யாருன்றதை ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க. நான் கேட்கணும்னு நினச்சி நீங்களே கேட்டுவிட்டீங்க. ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க ஆதவர்ஜன் யாரு, நார்த்தி மார்ட்டின் யாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்டீங்கன்னா தெரியும். இவ்வளவு ரோசமாக பேசக்கூடிய சேகர் பாபு எங்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு, சார் ஆதவர்ஜன் இந்த மாதிரிலாம் பேசிட்டாரு, அவங்க மாமனாட்டு வாங்கின காசு இருக்குல்ல, கட்சிக்கு எலக்ட்ரோ பாண்டுக்கு வந்து பல கோடி கொடுத்தாங்களே, 500 மேற்பட்ட கோடி, 500 கோடிக்கு மேல திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க. அப்போ முதல்வர் என்ன சொல்லுவாரு, நீ தற்கொலைத்தனமா பேசாம நிப்பாட்டுன்னு. கரெக்டா? அப்போ ஆதவர்ஜனா யாருன்னு உங்களுக்கு தெரியல, அவர் கொடுத்த பணம் எதுக்கு? அவ்வளோ ரோசமான திருப்பி கொடுத்துரு. நீ கொடுத்துட்டு இந்த வாய்ஸ் அவரால் பேசுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் விஜயை குறைத்து மதிப்பிடுவது தப்பு. இன்றைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், காலம் எப்படி ஒவ்வொருத்தரையும் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுனா, இந்த சமூகத்தில் ஒரு பிளவாடக்கூடிய அரசியல் செய்யும் பொழுது அந்த மக்களுக்கு எவன் தலைவனாக நிற்கவில்லையோ அதற்கு அவனை எதிர்த்து நிற்பதற்கு காலமே ஒருவனை தேர்வு செஞ்சு தலைவனாக கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்படி தான் எம்ஜிஆர் நிப்பாட்டிச்சு, அப்படி தான் ஜெயலலிதாவை நிப்பாட்டிச்சு, அப்படி தான் விஜயகாந்தை நிப்பாட்டிச்சு, அப்படி தான் ராமதாஸாக இருக்கட்டும், திருமாவாக இருக்கட்டும், எல்லோரும் வந்ததே அப்படித்தான். அப்போ இந்த இடத்தில் மேலும் ஒரு தலைவரை காலம் தேர்ந்தெடுக்குதுனாக்கா அப்போ எங்கே லேக் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதில்ல, உங்களுடைய சிஸ்டமில் லேக் இருக்குது. அப்படின்னும் போது இதை சரி செய்யாமல் சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய திமுக இப்படி ஆணவ பேச்சு பேசுவதால் முதல்ல நிப்பாட்டிக்கணுன்ற இடத்துல ஆளுநர் சானவாஸ் சொல்கிறாரு விஜயை பார்த்து கூத்தாடி அப்படின்னு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் விஜய் வரும்போதே அந்த கூத்தாடின்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தாரு. இப்படி கூத்தாடினா அது என்ன சார், ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பார்வையா, என்ன காரணம்? சமூக நீதி பேசுறாங்களா இவங்க இன்னைக்கும் பொது நிகழ்ச்சி எத்தனைக்கும் அது வந்து ஒரு விவாத மேடையில் பத்திரிகையாளர் மணி மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்க. அந்த நிகழ்வில் பேசும்பொழுது ஆளுநர் ஷானவாஸ் சொல்கிறாரு, எங்கள் திருமாவளவன் அண்ணன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க 35 ஆண்டு காலமாக எங்கள் தலைவர் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு, அவர் எங்கேயாவது ஒரு பேப்பரை வச்சு படித்தது உண்டா, துண்டு சீட்டு இருக்கான்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? அப்படி படித்தது கிடையாது. அவர் ஒரு விஷயம் சொன்னாக்கா ரொம்ப சரியாக இருக்கும், அப்படித்தானே வந்து எல்லா தலைவர்கிட்டையும் அவர் பேர் வாங்கியிருக்காரு. எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு இந்த கூத்தாடிக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு விஜய் கேட்குறாரு. திரும்ப விஜய் கூத்தாடினே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு அரசியலை நீங்கள் கூத்தாடிகளுக்கு தகுதியே இல்லை, ஒருவேளை கூத்தாடிகளுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை நம்ம ரெண்டாவது பேசணும். ஆனால் அதுக்கு மெயினாக பேச வேண்டியது என்ன தெரியுமா, ஆனால் திருமாவளவன் பேசக்கூடிய அரசியல் என்னன்னாக்கா இந்த சனாதன ஒழிப்பு, குறிப்பா மொழி ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ ஒருத்தரை வந்து இழிவுபடுத்தி அடக்குமுறை செய்வதுதான் சனாதனம், அதைத்தான் வந்து நம்ம வேலை இருக்கணும்ன்றாரு. அப்போ கூத்தாடின்றது ஒரு தொழில் சார்ந்தது. இந்த தொழிலை செய்யக்கூடிய கூத்து தொழில் செய்யக்கூடிய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சாக இது இருக்கும் பொழுது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பேர் அவர் மீது வழக்கு தொடரணும். சரி, அவரை வந்து கைது செய்யணும். ஒரு கூத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் இவ்வளவு இழிவுபடுத்திருக்கீங்கன்னா இதுதான் சனாதனம். இதை ஒழிக்கிறதுக்கு திருமாவளவன் போராடுறாரு, நீ உள்ள உட்காந்துக்கிட்டே திருமாவளவனை ஒழிச்சு விடுறதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் எந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு ஒன்று இருக்குது. இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்து இஸ்லாம் மார்க்கம் உங்களுக்கு போதித்த விஷயம் என்னன்னாக்கா சமத்துவம். சமத்துவத்தை போதித்த நபிகள் நாயகத்துடைய வழியிலிருந்து நீங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றிட்டு இப்படி புலவாடக்கூடிய சொற்களை நீங்கள் பயன்படுத்துறீங்களா, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடியது. இதுக்கு நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காட்டி இதோடைய எதிர்வினையை சட்ட ரீதியாகவும் சரி சமூக வலைதளத்திலும் சரி நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். 3வது, அவர் சொன்னது எங்கேயாவது எழுதி வச்சு எங்கள் தலைவர் படிச்சிருக்காருன்னா அப்போ நீங்கள் ஸ்டாலினை தான் நக்கல் பண்ணுறீங்க. ஸ்டாலின் தானே துண்டுச்சிட்டுன்னு ஒரு பேருக்கு அவர் எல்லா இடத்துலையும் பேப்பர் வச்சு படிக்கிறான்னு ஒரு விமர்சனம் இருக்கணும் பொழுது அப்போ நீங்கள் ஸ்டாலின் நக்கல் பண்ணுறீங்கன்னும் பொழுது இன்னொரு கூடுதலாக ஒரு வார்த்தை, எங்கள் அண்ணன் திருமாவளவன் இது வரைக்கும் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர் எந்த கருத்திலும் தீர்க்கமாக பேசுவார், அவர் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறு இருக்கான்னு கேட்குறீங்க. ரைட்டு, அதே திருமாவளவன் தான் சொன்னார் திமுக என்பது கொடிய விஷப்பாம்பன். ஆமாம் சொன்னார். அந்த கூட்டத்தில் இப்போ உனக்கு என்ன வேலை, நீ என்ன பண்ணுற, அந்த கூட்டணி சேர்ந்து அந்த கொடுத்த அந்த சீட் எனக்கு வேணான்னு ரிசைன் பண்ணிவிட்டு ஆலோசனை நீங்கள் சுயேட்சை இல்லைங்க நிற்பீங்களா?
அப்போ உங்களுக்கு இதுக்கெல்லாம் திராணி கிடையாது. 2026 மறுபடியும் ஒரு சீட்டு வேணுன்றதுக்காக நீங்கள் விஜயோட மல்லு கட்டுங்க. ஆனால் இந்த கூத்தாடின்னு பேசுறது, இந்த எகத்தாளம் பேசுறது, இப்படி பேசி பேசி தான் அழிஞ்சு போனாங்க வரலாற்றில் ஆணவத்தில் அழிஞ்சு வந்து ஜாஸ்தி. நீங்கள் அந்த ஆணவ பேச்சு, ஒரு பிரிவினை பேச்சு, ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்வர்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருந்துங்கிறது நான் பேச முடியும். என் மார்க்கத்தை சார்ந்த நபராக நீங்கள் இருக்கிறீங்க பொழுது அப்போ எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல் செய்கிறீங்களோ இதை நிப்பாட்டிகளை உங்களுக்கு முச்சந்தி தான். 2026 ஆளூர் சானவாஸ் இப்படி பேசினாரு. இப்போ சுட சுட உதயநிதி சொல்லியிருக்காரு. நேற்று விஜய் பேசினதை கேட்டிங்களான்னு கேட்டதுக்கு நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொல்றாரு. சினிமாலேருந்து வந்தவர் தானே இவர், சினிமா செய்தின்றாரு. விஜய் பேசினது இப்போ சினிமா சம்பந்தம் தான் பேசியிருக்காரு. அம்பேத்கர் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காரா? ஒட்டுமொத்தமாக அம்பேத்கரை இழிவுபடுத்திருக்காரு. அதுதான் அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்கு. நான் சினிமா செய்தி பார்க்கலனாக்கா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். அதுதான் புத்தக வெளியீடு. அம்பேத்கரை பற்றி அங்க பேசின நபர் யாருன்னா அம்பேத்கரின் பேரன். அம்பேத்கரின் பேரன் உங்களுக்கு சினிமாக்காரன் ஆயிட்டனா? உங்களுக்கு சினிமா செய்தி ஆயிடுச்சா? சரி, அதை விடுங்க. மாண்புமிகு உயர் நீதி அரசர் அங்க வந்து பேசியிருக்காரு. அந்த நீதி அரசர் கையில ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் காட்டினாரு பார்த்துங்க. அம்பேத்கர் எழுதிய அந்த சட்ட புத்தகத்தை வைத்து கொண்டு தான் நாங்கள் பேசினாரு. அந்த ராகுல் காந்தி காட்டிய பிறகு 1.5 லட்சம் பிரதி வித்திருக்கு. இது என்ன மாதிரியான அரசியல்ன்றதை அவர் பேசியிருக்காரு. உங்களுக்கு நீதி அரசர் பேசினது சினிமா செய்தி. அப்போது நீங்கள் எவ்வளவு என்ன சொல்கிறது, இவ்வளோதான் உங்கள் அரசியல் அறிவான்றதை பார்க்கும் பொழுது உள்ளபடி வியப்பாக இருக்குது. இதில் விஜய் பேசுனது சினிமா செய்தினாக்கா நீங்கள் பேசுனது என்ன செய்தி? உதயநிதி ஸ்டாலின் இப்போ பேசுறதெல்லாம் என்ன செய்தி சொல்லுங்க. அவர் பேசுறது அரசியல்ன்றாரு. ஏன்? அவர் பதவியில் இருக்காரு, அவர் பண்ணுறது மட்டும்தான் அரசியல்னு சொல்றாரு. திராவிடம். அப்போ நீ சினிமாக்காரன் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? லைஃப் டைம் மெம்பர் இவர் சினிமாவில். வருஷம் ரினியூ பண்ணுவாங்கல்ல கார்டெல்லாம். இவர் நடிகர் சங்கத்தில் லைஃப் டைம் வாழ்நாள் மெம்பர். இந்த கார்டை முதல்ல கேன்சல் பண்ண சொல்லுங்க. நீ லைஃப் டைம் மெம்பர் கார்டை கேன்சல் பண்ணிட்டு இனி சினிமாலே நடிக்க மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு, ஆனால் உங்கள் வார்த்தை நம்ப முடியாது. ஏன்னா அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னால்தான். வாக்குக்கும் நாக்குக்கும் உங்களுக்கும் திமுகவுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லைன்னும் பொழுது நீங்கள் தொடர்ந்து விஜய் பேசுவதை நீங்கள் விஜயை இழிவுபடுத்துவதாக நினைத்து உங்கள் மீது நீங்களே சேர்த்தவாறு இறச்சிக்கிறீங்க. அதனால தான் மக்களும் சேர்த்து தூக்கி அடித்தான். கரெக்டா? பொன்முடி எதுக்கு கதற விட்டாங்க? நீங்கள் விளிம்பு நிலை மக்கள் எப்போ உச்சபட்ச கோபம் பெற்றானா அவன் வாழ்வாதாரம் மொத்தம் இழந்து அவன் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் நின்று தன்னுடைய கௌரவத்தை விட்டு எனக்கு ஒரு வேளை சோறு கொடுக்க, என் பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், வழி இல்லாமல் நிர்கதிக்கு நின்னா பார்த்தீங்களா? அதுதான் இந்த கோபத்தின் வெளிப்பாடு. அதாவது சேர்த்து தூக்கி அடித்தான். அதே ஊருக்கு உதயநிதி போக வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே சேர்த்தடி விழுந்தானே ப்ரோக்ராம் கேன்சல், தெரியுமா? இதனால தான் நிப்பாட்டியாச்சு. இப்போ சொல்லுங்க எது சினிமா செய்தின்ட்டு. இது வந்து இப்போ உதயநிதி பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சித்திரம் ஒரு டிவி இருக்குல்ல, சிரிப்பொலி ஒரு டிவி இருக்குல்ல, அதில் போடக்கூடிய செய்தியாகத்தான் நான் பார்க்குறேன். சிரிப்பொலி மட்டும்தான், அவ்வளோதான். சரி சார், கூட உதயநிதி செஞ்சது வரைக்கும் சிரிப்பு வந்திருக்கா? கூட சந்தானம் ஒரு ஆள் இருக்க போய் தான் உங்களோட எடுபட்டுச்சு. இங்கேயும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்படும். சந்தானம் இல்லாமல் உதயநிதி கிடையாதா? கிடையவே கிடையாது. சினிமாவில் சந்தானம் ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சா? மாமன்னனுக்கு வடிவேல் ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சா? இந்த 2 நபரும் இல்லாமல் உதயநிதி ஒன்றுமே கிடையாது. ஆளூர் சானவாஸ் பேசினார்ல கூத்தாடின்னு, இதே வார்த்தையை உதயநிதியை பார்த்து சொல்லுவாரா? வரும் அந்த ஃபீல்டு தானே. இல்லை, ஆளூர் சானவாஸ் வந்து நிச்சயமாக கூத்தாடி ஆட்சி நடக்குதுன்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுன் மாதிரி தில்லா பேசுவாரா? முதல்வர் ஸ்டாலின் யாரு? அவரும் ஒரு திரைத்துறை கலைஞர் தான். ஓகேங்களா? உதயநிதி திரைத்துறை கலைஞர் தான். என் தலைவன் திருமாவே கூத்தாடி தான் சொல்லுவாரா? படம் நடிச்சிருக்காரு தம்பி. அப்படியா? ஆமா, 2-3 படம் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். திருமாவளவன் அவரும் நடிச்சிருக்காரு. அப்போ ஒட்டுமொத்தமாக கூத்தாடி சிஎம் சீட்ல இருந்துட்டு வருவ மாதிரி ஒரு சீன் வருமே. இல்ல 3 ஆமா 2-3 சீன் இருக்கு. படமே நடிச்சிருக்காரு. அந்த கூத்தாடின்ற வார்த்தை யாராருக்கெல்லாம் பொருந்தும்? தலைவருக்கே பொருந்தும் போலயா? இங்க நீங்க நல்லா யோசிங்க, யாருக்கெல்லாம் பொருந்தும்னு சொல்லட்டுமா? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சரி, அண்ணன் சீமான், விடுதலை சிறுத்தையோட தலைவர் திருமா, அண்ணாமலை, புரியுதுங்களா? இவர்கள் எல்லோருமே சினிமா பிரபலங்கள் தான், உதயநிதி உட்பட. இதை தாண்டி வேறு யாரும் உங்களுக்கு வேணும்? ஐயா, எடப்பாடி மட்டும்தான் அந்த ஃபீல்டு இல்லை போல. அவ்வளோதான், புரியுதுங்களா? எடப்பாடி அவர் பாவம், அவரை விட்டுருவோம் நம்ம, சரிங்களா? அவருக்கு இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் வந்து இப்போ வேறு ஃபீல்டு எடுத்து இங்கே அடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது இந்த சொல்லாடலை பயன்படுத்தினால் இனிமேது வன்கொடுமை சட்டத்தை அவர்கள் மீது பயன்படுத்தி அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை தாவேக்க எடுக்கணுன்றதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். புசி ஆனந்துக்கும் விஜய்க்கும் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதை நீங்கள் முன்னெடுக்கணும். இதை தாண்டி சினிமா பிரபலங்கள், சினிமா கலைஞர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு கண்டனம் இது வரைக்கும் ஏன் தெரிவிக்கலன்னு ஒரு கேள்வி வேணும்.
ஏன் இன்ன வரைக்கும் வந்து ரஜினி குறித்து பேசல? மிச்ச அரசியல்லாம் பேசுறீங்கல்ல. கமலஹாசன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சரத்குமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமலஹாசன் தான் முடிஞ்சது. இல்லை, இவர்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல சார். கமலஹாசன் அங்கே போயிட்டாரு. எங்கே போனாலும் அவர் நடிகர் தானே, அந்த கூத்தார் லிஸ்ட்டில் அவர் தானே இருக்கிறாரு. சொல்வது போல அப்போ நீங்கள்லாம் வந்து இப்படி ஒரு சொல்லாடலை அரசியலில் பயன்படுத்துகிறாங்கன்னும் பொழுது இதை நீங்கள் குறித்து வன்மையாக கண்டித்து ஒரு அறிக்கை இது வரைக்கும் வெளியிடாமல் நீங்கள் கடந்து போனீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களை இழிவுபடுத்தக்கூடிய பேசை நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னும் போது இவ்வளோதான் உங்கள் அரசியல் புரிதல்னு எடுத்துக்கணும். இல்லை, இந்த லிஸ்ட்டில் நான் கமலை கண்டிப்பாக எடுக்க சொல்லுவேன். காரணம், அன்னைக்கு வரும்போது சொன்னார்ல, டிவி ரிமோட்லாம் தூக்கி போட்டு உடச்சார்ல, அப்புறம் சொல்லிட்டார்ல ரிமோட் இங்கே இருக்குது டிவி எங்கேயோ இருக்குன்னு சொன்னார்ல, அப்போ கமல் அதுலேருந்து விளக்கு கொடுத்துர்லாம். நம்ம கலைஞர் டிவி தானே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கமலை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. அவர் தான் எல்லாத்தையும் திறக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ தான் ஏற்கனவே அவர் எவ்வளவு திறப்பார்னு நமக்கு தெரியும். இப்போ அந்த பதவி அவருடைய பேரை கூட திறந்துருக்கார்ல, உலகநாயகன். ஆமாம், சரி விட்டுருங்க. அவருக்கு தெரிஞ்ச, கமலஹாசனுக்கு தெரிஞ்ச அரசியல்லாம் என்னன்றது மக்களுக்கு தெரியும். கடந்து விடுவோம். விஜய் பேசும்போது ரொம்ப நேரம் பேசினார். அந்த பேச்சுக்கள் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கவர்ந்ததா, அதை தாண்டி நன்றி வணக்கம் சொல்லிட்டு கடைசி வார்த்தை பேசினார். இங்கு திருமாவளவர்கள் பங்கேற்க முடியவில்லை, அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டில் கூட அவர் பங்கேற்க முடியலன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்துக்காக அவர் போயிட்டாரு. ஆனா அவருடைய எண்ணம் மனது எல்லாம் இங்கதான் இருக்கும். ஆதவர்ஜன் பயங்கரமா கைதட்டினாரு. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? திருமாவளவன் அதற்கொண்டே ரீகவுண்டிங் போட்டாரு. ஆனா அது உண்மை வார்த்தை மாதிரி தெரியல பாக்குறவங்களுக்கு. உங்களுடைய பார்வையில எப்படி? இப்போ ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுன்னு வாக்கு கொடுத்தீங்க. ஆமா. இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து அரசியலில் வந்து நாங்கள் போனாக்கா இது அரசியல் மேடையாக மாற்றி விடுவார்களை நாங்கள் கலந்து கொள்ள விரும்பலன்னு சொல்கிறீங்க. அம்பேத்கர் இல்லாமல் அரசியலே கிடையாதுல்ல? கண்டிப்பாக. அப்போது அம்பேத்கர் இல்லாத அரசியல் உங்களுக்கு தேவைப்படுகிறதான ஒரு கேள்வி இருக்கு அவர்கிட்ட. அம்பேத்கர் அரசியலை தான் பற்றி பேசினார். அம்பேத்கரை பற்றி தான் நாங்கள் பேச போகிற பொழுது அங்கே அரசியல் நிச்சயமாக இருக்கும். அந்த அரசியலை எதிர்கொள்ள முடியவில்லைன்னா நீங்கள் என்ன தலைவர்? நீங்கள் விஜய் என்ன வேணாலும் பேசிட்டோங்க, அதே மேடையில் நீங்கள் பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? விஜய் வந்து நீங்கள் வாங்க நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், இல்லை நம்ம அதிகாரத்தில் பங்கு கொள்ளலாம்னு என்ன வேணால் பேசிட்டோம். நான் அதிகாரத்தில் பங்கு கொள்ள விரும்பவில்லை, நான் திமுகவிடம் அடிமையாகத்தான் இருக்க விரும்புகிறேன்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படிலாம் சொல்லாமல் இப்படி ஒரு அழுத்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நைட்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போது அழுத்தம் என்ன என்பதை இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான எல்லா மக்களுக்கும் புரியும். ஆனால் திருமாவை தாண்டி விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை, அம்பேத்கர் ஒரு வேளை இங்கே உயிரோடு இருந்திருந்தால் எதை குறித்து கவலைப்பட்டிருப்பார், இன்னும் சொல்ல போனால் எத்தனை விஷயத்துக்கு காரி துப்பியிருப்பார், அதான் நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக இங்கே அம்பேத்கருக்கு குடிநீர் மறுக்கப்பட்டது, ஆனால் இங்கே குடிநீர் மலத்தோடு கலந்து கொடுக்கப்படுகிறது. வேங்கை வயலில் நடந்த சம்பவம், நாங்குநேரில் சின்னதுரை வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறையாக இருக்கட்டும், அம்பேத்கர் எதை குறித்து கவலைப்படுவார்? இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, இதற்கு முன்னாடி நான் அந்த வார்த்தையை பதிவு பண்ணினேன். இந்த ஆளுகின்ற அரசில் பிறக்காத குழந்தையும் இறந்த பிணம் மட்டும்தான் போராடலன்னு சொன்னேன். இப்போ கடைசியில் பிணமும் போராட ஆரம்பிச்சு. சரிம்மா, ஒரு ஊரில் மண் அள்ளிட்டு போயிருக்காங்க. எங்கேருந்து? சுடுகாட்டிலேருந்து புதைச்சி வச்சு 6 பணத்தோடு சேர்த்து அள்ளிட்டு போயிட்டாங்க. மக்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த காணொலி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுது பாருங்களேன். அப்போது பிணத்தை எடுத்து கொண்டு போய் பிழப்பு பிழைக்கிற அளவுக்கு உங்கள் ஆட்சி லட்சணம் இருக்குன்னு பொழுது இதற்கு மேலே இவர்களை பற்றி என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? திமுக என்ன தண்ணி கழுகுன்னே தெரில எனக்கு. கரெக்டுங்களா? மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டாக தான். உங்களால் வந்து மக்கள் கொல்லப்படுகிறார்கள், மக்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்குறீங்க. அங்கே ஒரு குடும்பம் நிர்கதியாக மலையில் இருந்து கல் விழுந்து இறந்து போச்சு. நிதியை கொண்டு போய் கல்லறையில் தான் நீங்கள் வைக்கணும். ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்து போய் விட்டது நம்மளுக்கு. இந்த ஆட்சி முறையை தான் மாற்றணும். குறிப்பாக ஆதவர்ஜன் சொன்ன விஷயம், அவருடைய தாயார் மரணத்தை குறித்து பதிவு பண்ணாமா? 5 வயசில் என்னுடைய தாயாரை இழந்தேன். விவசாய குடும்பத்தில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடியும், ஒரு கலப்பு திருமணம் முடித்ததால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியும், என் தாயார் தற்கொலை செய்து கொண்டார். நான் 5 வயதில் நிர்கதியாக நின்றேன். அப்போது அந்த வலி வேதனை உணர்றாரு. இன்றைக்கி தாய் தகப்பன் சேர்ந்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை எவ்வளோ தருதலையாக போகிறதுன்றதுக்கு மன்சூர் அலிகான் மகன் முதற்கொண்டு சாட்சி. கரெக்டுங்களா? அப்போது இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆதவர்ஜினா அவருடைய ஃபோக்கஸ்க்குள்ளே விளையாட்டிலையும் கல்வியிலையும் வச்சதுனால தான் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து நின்று போன முறை திமுக ஜெயிச்சதற்கு காரணமாக திகழ முடிஞ்சது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ வகுத்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான் பொழுது, அப்போ விஜயும் ஆதவர்ஜினாவும் இங்கே மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, விளிம்பு நிலை மக்கள் நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் முதல்ல கல்வியை கையில் எடுக்கணும். கல்வியை கையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அதிகாரத்தை கைப்பற்றினா நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும். இப்படி ஒரு நாடை கபலீகரம் செய்யக்கூடிய நபர் எவனாக இருந்தாலும் அவர்களை தூக்கி ஓரங்கட்டுறதுக்கான எல்லா திராணியும் நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்மளால் வளர்த்து கொள்ள முடியுன்றதுக்கு மிகப்பெரிய சான்று இந்த 2 நபர்களும். இதில் திருமாவையும் சேர்த்து ஒரு அடி அடித்தார் பார்த்தீங்களா ஆதவர்ஜன்? அதுதான் ஹைலைட்டான விஷயம். நெஞ்சுக்கு நேராக பேசு,
இந்த வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திரும்ப தான் சொன்னார், கூட்டணி குறித்தோ அதிகார பகிர்வை குறித்தோ நம்ம திரைமறைவில் தான் பேச முடியும், முன்னாடி எல்லாமே பேச முடியாது. இவர் என்ன சொன்னார், நெஞ்சுக்கு நேராக பேசினார். அப்போது அதிகார பகிர்வு உள்ளபடி உனக்கு வேணும்னா வேணுன்றதை ஓப்பனாக பேசு, கொடுக்குறேன்னா கொடுக்க மாட்டான்னு அவனும் ஓப்பனாக சொன்னால் உண்மை வெளியில் வரும். நீங்கள் என்ன அண்டர் டீலிங் பண்ணுறீங்க, என்ன திரைமறைவுங்க, எதுக்கு திரைமறைவு முதல்ல? அப்போ வந்து ஒரு பொது தொகுதியில் நிற்க விடாத அளவுக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இன்னும் என்ன திரைமறைவு? அப்படின்னதுக்கு அடக்கம் வரும், அத்துமீறு, இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன்னா நீங்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் எந்த பொருத்தமும் இல்லைன்னும் பொழுது இது அந்த கட்சியை சார்ந்த நபர்களுக்கு தாண்டி அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு எவ்வளோ ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்ல. ஆனால் திரும்ப வந்து உங்கள் மீது எவ்வளோ பெரிய நம்பிக்கை வைத்து உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல அமர்த்தணும்னு அவர் முடிவு பண்ணுறாரு. திமுகவை ஜெயிக்க வச்ச அவரால் உங்களை ஜெயிக்க வைக்கவும் உங்களையும் விஜயம் சேர்ந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ராகுலும் இணைய போகிறாரும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வந்து அவர் செய்ய முடியும் பொழுது உங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன் மேலே நீங்கள் கோவப்படுறீங்க. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, நீங்கள் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு 2 சீட்டு தான், நீங்கள் இதுக்கு தான் கலந்துக்கணும், இதுக்கு தான் கலந்துக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய திமுக உங்களுக்கு நல்லா தெரியுறாங்க. என்னைக்கு உங்களுக்கு பாம்பு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லதாக தெரிஞ்சிருச்சோ, ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை தான் திமுக கொடிய விஷப்பாம்புன்னு. இப்போ பாம்பு என்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல பாம்பாக தெரிஞ்சிருச்சோ, நல்ல பாம்புனால விஷம் தானே. அப்போ அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் போகும் பொழுது வரலாறு பல தலைவர்களை இங்கே காணாமல் செய்திருக்கிறது. இதில் குறிப்பாக அவர் திருமாவளவன் பேசும்போது சொல்கிறாரு, நான் கலந்துக்கிட்டேன்னா அந்த அரசியல் எதிரிகள் இதை வச்சு காய் நகர்த்துவாங்க, என்ன வச்சு நகர்த்திடுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அடங்கமறு அத்துமீறு இந்த வார்த்தைகள்லாம் பொய்த்து போகிறதோ, ஒரு திராணியிலையோ விஜய் திராணியோட நிற்கிறார் வந்து மேடையில், இவர் நின்னா என்ன இப்போ முடியலையா நம்ம தலைவருக்கு அப்படின்னு தொண்டர்களுக்கு எண்ணம் வந்துடாதா? நிச்சயமாக அந்த எண்ணம் வந்துடும். அதாவது இவர் அரசியல் என்ன வைத்து ஒரு காய் நகர்த்துவாங்கன்னாங்க, நீங்கள் அரசியல் வச்சு நடத்துறீங்களா, என்ஜிஓ வச்சு நடத்துறீங்களா? அவர் வச்சு நடத்துறது என்னது? அரசியல் கட்சி தானே. ஆமாம். இப்போ அரசியலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் அரசியல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அரசியல்வாதியாக இருக்கணும்? புரியுதுங்களா? இங்கே ஒரு மக்கள் பிரச்சனையை திராணியோடு பேசுவதற்குத்தான் இன்றைக்கு தலைவர்கள் தேவைப்படுகிறார்களே தவிர திமுகவிற்கு பல்லாக்கு தூக்குவதற்கோ சொம்பு கொடுப்பதற்கோ இங்கே தலைவர்கள் தேவையில்லை என்பதுதான் மக்களின் கருத்து. இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைப்பதற்கான காரணம் என்ன? மக்கள் அந்த பரக்கூடிய வேதனையை, விளிம்பு நிலை பக்கக்கூடிய கஷ்டத்தை திராணியோடு நான் எதிர்த்து நிற்கிறேன்றாரு. ஒரு அரசாங்கம் 2000 ரூபாய் காசு கொடுக்குற தம்பி, தனி மனிதனாக விஜய் சம்பாதிச்ச காசு 4000 ரூபாய் செலவு பண்ணுறாருன்னும் பொழுது உழைச்ச காசு ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு. அப்போ ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு மக்களை நோக்கி நகரக்கூடிய தலைவனைத்தான் மக்கள் அங்கீகரிப்பாங்கன்றத. அதனால தான் ஆதவர்ஜனுக்கும் நேற்று அவ்வளோ பெரிய வரவேற்பு. இந்த வரலாற்றில் 2 பேரும் சேர்ந்து பதித்த விஷயம் இருக்கு இல்லையா, பிரம்மாண்டமான விஷயமா போகுது. திமுக எனக்கு தெரிஞ்சு சேகர் பாபுலேருந்து இப்போ உதயநிதியிலேருந்து அன்பில் மேக்ஸ்லேருந்து எல்லாம் கதறீங்களே, ஐ எம் மச் ஹாப்பி. ஏன்னா ஆமாம், ஏன்னா இந்த கதறலை உங்களை கதற வைக்க ஆள் இல்லாதனால தான் இந்த திமிர் பேச்சு வந்துச்சு. எஸ்சி ஓசி மலம்புள்ளம் சமூகம் நாய்க்கறி அன்ஃபிட்னு பேசின திமிரு, அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் பவுடர் பூசிக்க பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க எவனா சொல்லுவானா? அப்படி வாய்ப்புட்டு போட்டாச்சு. இவ்வளோ திமிரோட ஆடக்கூடிய உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லாதனால தானே இது இருந்துச்சு. நீங்கள் எல்லாத்தையும் கதற விட்டீங்களா மக்கள் மேல் கொண்டு? இப்போ உங்களை கதற விடுறாப்புல ஒரு ஆள். அப்போ 2 பேரும் சேர்ந்து கதற வரும்போது நீங்கள் கதறீங்களே, ஐ எம் மச் ஹாப்பி. இதை தான் விஜய்ட்டு எதிர்பார்க்குறேன். கதற விடுங்க. 2026 இங்கேருந்து அவங்களை அப்புறப்படுத்துங்க. நல்லவின் பக்கம் மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்காக எவன் நிற்கிறானோ அவன் தலைவன், அவனுக்கு உறுதுணையாக நிற்பதான் அறம் அப்படின்னும் பொழுது விஜய் செய்யக்கூடிய அறமான அரசியலாக இருந்தால் விஜய்க்கும் ஆதரவு தெரிவிப்போம்ன்றதான் எங்களுக்கும் சரி ராகுலுக்கும் சரி ஏற்ற விஷயமாக அமைகிறது. கதரும் உங்கள் முகத்தை பார்க்கும்போது என் முகம் சிரிக்கிறதா? தமிழகமே சிரிக்கிறது. தமிழகமே சிரிக்கிறது. ஆமாம், தமிழகமே அழுதுது இல்லை? அழுகுதா இல்லையா? ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அழுதுல. உங்களை அளவைக்கு ஆள் இல்லையான்னு சொல்லி ஆண்டவனே வரமாட்டேன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ காலம் தேர்ந்தெடுத்த தலைவனாக விஜய் வந்து நிற்கிற பொழுது உங்களை கதற விடுறாரு, கூட ஆதவர்ஜனும் சேர்ந்து கதற விடுறாருல, அதான் திரும்பி சொல்கிறேன், ஐ எம் மச் ஹாப்பி. இந்த கதறல் தொடரட்டும். குறிப்பாக விஜய் சொல்லும்போது அவருடைய உள்ளம் இங்கே தான் இருக்கு, மனசு இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதுக்கு திருமாவளவன் நைட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொல்கிறாரு, அவர் ஆதங்கத்தில் பேசிட்டாரு, நான் கலந்துக்கலன்னு. ஆனால் அவருடைய மனம் என்னை நோக்கி இருக்குதுன்னு திருமாவளவன் பேசுகிறாரு. விஜய்க்கும் எனக்கும் எந்த முரணும் இல்லைன்னு பேசியிருக்காரு. ஆமாம். அப்போ எந்த முரணும் உங்களுக்குள்ள இல்லைன்னு தெரியுதுல, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதில் என்ன தயக்கம்? ரொம்ப சிம்பிள். 2 பேர் மனமும் ஒரு சேர இருக்கிறது நம்மளுது. சரி, ஒரு இடத்துல சேர்ந்து நிற்பதானே அறம். கண்டிப்பாக. நீங்கள் ஒரு தப்பான ஒரு விஷயம் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணிகளால் கூட்டணி தர்மம்ன்ற ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு கூட்டணி தர்மம். ஆமாம், எலெக்ஷனை சந்திக்க தான் கூட்டணி தர்மம். எலெக்ஷன் பீரியட் முடிஞ்சிருச்சுனாலே ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 3 வருஷம் ஒருத்தன் ஹனிமூன் கொண்டாடினா அது பேர் ஹனிமூனா கிடையாதுல்ல. அப்போது இதை புரிந்து கொள்ளாமல் எங்கேயாவது உங்களுடைய பைலாவில் கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு இருக்கா? கட்சியோட பைலாவில் அப்படி இருக்கா? இல்லை, தவறுனாக்கா தவறுன்னு சொல்கிறது தான் ஒரு கட்சி தேவை. அதை சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் போனது தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் திரும்ப
நீங்கள் எத்தனை முறை வேங்கை வேலுக்கு போனாலும் விடிவு கிடைக்காது. விஜய் அந்த இடத்துக்கு போகும் பொழுது இனி இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் எவ்வளோ பெரிய எதிர்வினை ஆற்றப்படும்னு தெரிஞ்ச பிறகும் அரசியல் கட்சி தலைவர்கள் உடனடியாக ஒரு நீட்டாக க்ளீனாக ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், மோடியும் ஒரு ஆள் பீஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா தாம்பவன் மர்சன் என்ன பேசினார்? பல்லாவரத்தில் அவ்வளோ குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து ஒரு மக்கள் குடிச்சிருக்கும் பொழுது மீன் சாப்பிட்டு தான் அப்படி ஆச்சுன்னு விஞ்ஞான மாதிரி பேசுகிறாரு. அப்போது இதை நான் அண்ணாமலையிடமே விட்டு விடுகிறேன். மோடியை பீஸ் ஆக்குவேன்னு சொன்ன தாம்பவன் மரசன் மீது எதுக்காக இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்படாமல் அழுத்தம் கொடுக்காமல் இருக்கீங்கிறதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் 2024 பிறகு திமுக என்ற ஒரு கட்சி இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் திமுக என்னென்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது துரித நடவடிக்கை எடுக்கணும். அப்போது மக்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இப்படி திமிர் பேச்சு பேசி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கதறுவது என்பது உள்ளபடி மக்களுக்கு மகிழ்ச்சி, எனக்கு உட்பட. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த வேங்கைகள் சொன்னீங்க, மற்றவங்க பேசி அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் இருந்தாங்கன்னா இந்த விஜய் பேசி அந்த ஒற்றை வரை நேற்று இரவு ஃபுல்லாக அந்த வேங்கை வெயில் அப்படின்ற நியூஸ் தான் எங்கே பார்த்தாலும் வருது. குறிப்பாக அப்போ ஆதவர்ஜனை பேசினார், நீங்கள் பேசோட நிப்படக்கூடாது, அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்றார். ஒருவேளை விஜய் புதுக்கோட்டை வேங்கை வாசலுக்கு போய அந்த பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுக்குறாரு, அங்கே நின்றுனா திருமாவளவன் நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அண்ணன் குரல் கொடுத்தாரு, அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை, விஜய் குரல் கொடுத்தாரு, இன்னைக்கு நேஷனல் நியூஸாக மாறிடுச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயம் நிச்சயமாக வரும். ஏன்னா விஜய் அவர்கள் களத்துக்கு இறங்கும் பொழுது வரக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, அதுதான் இவர்களை திணறடிக்கும். திமுகவுக்கு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும்னாக்கா அது விஜய் களத்துக்கு நேரடியாக வரும் பொழுது. மக்களை சந்திப்பது தான் அரசியல் என்பதை விஜய் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டனால தான் மக்களை வர வச்சு சந்திச்சார். விஜய் உள்ள இருந்தே எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு நீ சொல்கிறீல்ல, அப்போ ஸ்டாலின் அவர்கள் எத்தனை நபருக்கு நேரடியாக கொடுத்தாரு? இது வரைக்கும் கொடுத்தாரா? மக்கள் எதிர்பார்ப்பான்ல, ஓட்டு போட்டது விஜய் கிடையாது சார், உங்களுக்கு நீங்க எல்லாரும் நீ உங்க கையால தான் எல்லாரும் வாங்க. அந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன். விஜய் இன்னும் இங்க அரசு அதிகாரத்துக்கு ஒன்றும் வரல, ஆனா கேள்வி நீ உள்ள இருந்து கொடுக்குற இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் எத்தனை பேர் எத்தனை வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்தாங்க? போட்டோ ஷூட்டை மட்டும் காமிக்கிறாங்க. மத்தாலாம் கொடுக்க வேணாங்க, நீங்க விஜய் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, அப்போ முதல்வர் கொடுக்க தான் நாங்க ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் நீங்க வச்சு கொடுங்க, உங்க கையால கொடுக்க முடியுமா? சரி, உங்களால் கொடுக்க முடியல. டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் என்ன சொல்றது, உச்சம் நடிகர், உச்சம் ஒரு மனிதனுக்கு சொல்லுவாங்கல்ல, 9 கிரகம் உச்சம் பெற்றால் சிம் கார்டு இருந்தும் பேசலாம், இல்லாமலும் பேசலாம். அது போல வந்து உச்சம் பெற்ற நடிகராக இருக்கிறார்ல, அவர் கையால் கொடுத்தாரா? சேத்துல அடிச்சோன்னா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு உட்காந்தாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களால் நான் சொல்கிறேன்ல, திமுக சமூக நீதியை சபப்பட்டியில் ஏற்றும் இந்த மக்களை வந்து கபலீகரம் செய்து கொண்டே இருக்கும். இதற்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்பட்டது. அதை நோக்கி தமிழகம் நகர்கிறது. அதிகார பகிர்வையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல மக்கள் வந்து விட்டார்கள். மக்கள் கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கேள்வி, இந்த கோபம் தான் மாற்றத்திற்கான விதையாக இருக்கணும் பொழுது இந்த விதைக்கு யாரெல்லாம் நீர் ஊற்றினார்களோ, அது விஜயோ ஆதவர்ஜனோ இன்னைக்கு நாளைக்கு காங்கிரஸோ யாரெல்லாம் இணைய போகிறார்களோ அவர்கள் தான் வரலாற்று நாளைக்கு பெரிய தலைவர்களாக வராங்க. விசிகா தரப்புல இருந்து எல்லாருமே திருமாவளவனை பின்பற்றி போயிட்டாங்க, யாருமே கலந்துக்கல, யாரும் அதுக்கு போகலை. ஆனால் ஆதவர்ஜனை மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து இந்த பக்கம் இருந்து பேசுகிறாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எம்பி ரவிக்குமார் பேசுகிறாரு, விஜய் கட்சி ஆரம்பித்ததே விசிகாவோட கூட்டணி அமைக்கத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விஜய் இத்தனை ஒரு உச்சபட்சத்தில் இருக்கும்போது தன்னுடைய அந்த கரியரை விட்டுட்டு வர்றது விசிகாவோட கூட்டணி வைக்கிறதுக்காக மட்டும்தான் கட்சி ஆரம்பித்தாரோ? ரவிக்குமார்னா எம்பி ரவிக்குமார் அந்த பொன்முடியோட துணைவியார் காலில் போய் விழுந்தார், அவர் தானே? ஆசீர்வாதம் காலில் விழுந்தீங்களா விழுகலையா? விழுந்தார். திரும்ப அந்த மாதிரி எங்கேயாவது விழுந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அம்பேத்கரை நீங்கள் சரியாக உள்வாங்கியிருந்தால் இதை செஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் திமுகவிடம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்தது போல் நீங்கள் போய் திமுக காலில் விழுந்துட்டு நீங்கள் விஜய் வந்து உங்களுக்காக தான் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், உங்கள்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறதா நினச்சிட்டு நீங்கள் இப்படி பகல் கனவு கண்டுட்டு பேசுறதை நிப்பாட்டிக்கணும். இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு இடத்தில் ஒரு தலைவன் போய் நின்றால் தன்னிச்சையாக கூட்டம் கூடணும். தலைவனை பார்ப்பதற்கோ தலைவன் மீது உள்ள ஈர்ப்போ அது மேட்டர் கிடையாது. அந்த இடத்துல மக்கள் உங்களை தேடி நாடி வரணும். அப்படி வரக்கூடிய தலைவராக இன்றைக்கி யார் இருக்கான்றது மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். அது சினிமா ப்ராப்ளம்னா விஜயும் சினிமா ப்ராப்ளம்னா உதயநிதியும் சினிமா ப்ராப்ளம் தான், ஸ்டாலினும் சினிமா ப்ராப்ளம் தான், திருமாவும் சினிமா ப்ராப்ளம் தான், சீமானும் சினிமா ப்ராப்ளம் தான், அண்ணாமலையும் சினிமா ப்ராப்ளம் தான், கமலஹாசனும் சினிமா ப்ராப்ளம் தான், சரத்குமாரும் சினிமா ப்ராப்ளம் தான். உங்களுக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வருகிறது என்றால் என்ன அங்கே இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நீங்கள் சினிமாக்காரர்கள் கூத்தாடிகள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கட்டமைச்சு நீங்கள் சுருக்கலாம்னு நினச்சிங்கனாக்கா அந்த கூத்தாடி தான் இது வரைக்கும் உங்களுக்கு ஆப்படிச்சிருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், அந்த வரிசையில் இன்றைக்கு விஜய். அந்த வரிசையில் ஆப்படிக்க தயாராகும் கூத்தாடியா இவர்? கொள்கை தலைவர், அவ்வளோதான். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.